Taste the Daily. திருச்சி திருவானைக்காவல் அருகே குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொட்டுவதால் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவராம் நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ரயில்வே இடத்தில் புதர் மண்டியுள்ளதுடன் குப்பைகள் நிறைந்து கழிவுநீரும் தேங்கி நிற்பதாக புகார் கூறப்படுகிறது. இதனால் கொசு உற்பத்தியாகி டெங்கு உள்ளிட்ட தொற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அதே பகுதியில் திமுக எம்பி ராசாவின் உறவினர்கள் குடியிருக்கும் இடத்தை கவனிக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தங்கள் பகுதியை திரும்பிக் கூட பார்ப்பதில்லை என்று குற்றம் சாட்டினர். பல குப்பைகளை கொண்டு வந்து விட்டுறாங்க. செடி கொடியெல்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. கொசு தொல்லை தாங்க முடியல. அதோட பெரியார் நகர்லேருந்து தண்ணி இங்கே விடுறாங்க. எந்த நேரமும் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கிது, வெயில் அடித்தாலும் தண்ணி நிற்கிது, நிறைய கொசு. அதனால் எங்களால் இருக்க முடியல. சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இலவச மனை பட்டா வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உணவு சமைத்து குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. உறையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் இலவச மனை பட்டா வழங்க கோரிக்கை விடுத்த நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் கோப்புகளை கிடப்பில் போட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பட்டா வழங்க ஒதுக்கிய இடத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும் அதனை அகற்றி பட்டா வழங்க கோரி பன்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உணவு சமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுப்புதேவன் வலசை கிராமத்தில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியதை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கிராமத்தில் நிலத்தடி நீர் பெருமளவு உறிஞ்சப்பட்டு தற்போது உப்பு நீராக மாறியுள்ளது. இதனை கண்டித்து சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் உப்பு நீரை பாட்டில்களில் அடைத்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விடியா திமுக கூட்டணி எம்எல்ஏ குடிநீர் பிரச்சினைக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தங்கள் ஊருக்கு இதுவரை வந்ததும் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.